அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யாத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து திருமறை குர்ஆனில் சில குறிப்பிட்ட வசனங்களை உங்களுக்கு மத்தியில் வழங்கி அதிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு அதனுடைய விளக்கங்களை அறியக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இது நாள் வரை தொடர்ச்சியாக ஏறத்தாழ 6 சூறாக்கள் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அல்-ஹம்து சூரா ஆரம்பித்து சூரா அன்னாம் என்ற 6வது அத்தியாயம் வரை நாம் நிறைவு செய்திருக்கிற நிலையில் இன்றைய தினத்தில் சூரா அல் அஅராஃப் என்ற 7வது அத்தியாயத்தை குறித்த ஒரு சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த அத்தியாயத்திற்குள் செல்வதற்கு முன்னால் நாம் இதற்கு முன்னால் பார்த்த அத்தியாயங்கள் அல் பக்ராவில் இருந்து அன்னாம் வரை அந்த அத்தியாயங்கள் பல்வேறு மார்க்க சட்டதிட்டங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும். பக்ராவை ஆல் இம்ரானை எடுத்துக்கொண்டால் அதிலே விவாகரத்தில் ஆரம்பித்து சொத்து பாக பிரிவினைகள் தொடர்பாக, சூரா நிசாவில் அது தொடர்பான பெண்களுக்கு தொடர்பான பல சட்டதிட்டங்கள், அதே போன்று மாயிதாவில் அன்னாமில் என்று எல்லா விதமான வசனங்களுமே அதிகமாக ஷரியத்து தொடர்பாக சட்டதிட்டங்கள் தொடர்பான வசனங்களை கண்டோம். இந்த 7வது அத்தியாயத்தில் இருந்து அடுத்து ஆரம்பித்து வரலாறுகள் அதிகமாக பேசப்படக்கூடிய நிகழ்வு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் ஆரம்பித்து ஒவ்வொரு நபியினுடைய வரலாறுகள் அதிகமாக பேசப்படுவதோடு நபிகளார் காலத்தில் நடைபெற்ற அடுத்தடுத்த யுத்தங்களை தொடர்புபடுத்தி இதற்கு பிறகு வருகிற அன்பால், தௌபா போன்ற அத்தியாயங்கள் வரலாற்றை மையப்படுத்திய அத்தியாயங்கள். நிறைய யூசுப் வரை அது பற்றி தான் பேசும். வரலாறுகள் தொடர்பாகவே பேசக்கூடிய அத்தியாயங்களாக இது இருக்கிறது என்பதை நாம் முதலில் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறோம். முதலாவது கேள்வி ஆண்களுக்கு, சூரா அல் அஅராஃப் 7வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனம் என்னது அரபில? காஃப் ஹா யா ஐன் ஸாத். அது சூரா மரியம். காஃப் ஹா யா ஐன் ஸாத். அலிஃப் லாம் மீம் ஸாதா த்வாவா ஸாத். குர்ஆனில் சில குறிப்பிட்ட அத்தியாயங்களில் அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் ரா, ஹா மீம், சகோதரர் சொன்னதை போன்று காஃப் ஹா யா ஐன் ஸாத் இது போன்ற எழுத்துக்களை சொல்லி அல்லாஹ் பல அத்தியாயங்களை ஆரம்பம் செய்கிறான். அப்படி ஆரம்பிப்பதில் அஅராஃபில் அல்லாஹ் சொல்கிறான் அலிஃப் லாம் மீம் ஸாத் என்று அல்லாஹ் சொல்கிறான். முழு குர்ஆனில் இந்த ஒரு சூறாவில் மட்டும்தான் இந்த வார்த்தை வருகிறது. இந்த எழுத்து பிரயோகம் என்பது முழு குர்ஆன்ல இங்க மட்டும்தான் வருது. அலிஃப் லாம் மீம் என்று எடுத்துக்கொண்டால் சூரா பக்கரால வருது, ஆல் இம்ரான்ல வருது, சூரா சஜிதாவில் வருகிறது. ஹாமீம் என்று எடுத்துக்கொண்டால் கேட்டால ஒரு 6-7 சூறாக்களுக்கு ஹாமீம் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் இந்த அலிஃப் லாம் மீம் ஸாத் என்பது முழு குர்ஆனில் 114 சூறாவில் இந்த ஒரு இடத்தில் மட்டும்தான் பிரயோகப்படுத்துகிற ஒரு வார்த்தை என்பதை நாம புரிந்து கொள்ள முடிகிறது. பெண்களுக்கான அடுத்த கேள்வி, எதை பின்பற்ற வேண்டும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி தருகிற பாடம் இது குறித்து என்ன? வேதத்தை. அப்ப ஹதீஸ் வராது.
எதை பின்பற்ற வேண்டும்? சரியா அந்த வசனத்தை சொல்லுங்க. சரி, சரி. ஆலிம்ரானினுடைய அதாவது அராஃபினுடைய 3வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடம் இருந்து எது உங்களுக்கு அருளப்பட்டதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். ஆரம்பத்தில் சொல்லும் போது என்ன பதில் சொன்னாங்கன்னா, வேதத்தை பின்பற்றுங்கள் அப்படின்னாங்க. வேதத்தை பின்பற்றுங்க நல்ல பல இடத்துல பேசுறான். இங்க பேசுகிற வார்த்தை வேற. அல்லாவிடம் இருந்து எது உங்களுக்கு அருளப்பட்டதோ, வேதம் மட்டும் வரல, குரானை மட்டும் அல்லாஹ் கொடுக்கல. குரான் வந்த பாதை வேற. அல்லாவிடம் இருந்து வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபிகள் பெருமகனாருக்கு ஓதி காண்பிக்கப்பட்டது. பிறகு நபிகள் பெருமகனார் இதை குரான் என்று மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தினார்கள். குரான் ஒரு வகை, குரானை மட்டும் அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் வெவ்வேறு வகைகளில் இந்த மார்க்க கருத்தை நபி அவர்களினுடைய உள்ளங்களில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். குரான் அல்லாத மார்க்க கருத்துக்களை தான் நாம ஹதீஸ் என்று அழைக்கிறோம். நபிகளாருக்கு அது வெவ்வேறு சூழல்ல சொல்லி கொடுத்திருப்பான். ஒன்று மியாராஜினுடைய பயணத்தில் காட்டித்தரப்பட்டதாக இருக்கும், கனவுகள் மூலமாக உணர்த்தப்பட்டதாக இருக்கும். வேறு வேறு சூழ்நிலைகளில் அல்லாஹுடைய ரசூல் அவர்களுக்கு உள்ள உதிப்பில் அல்லாஹ் ஏற்படுத்தியதாக இருக்கும். குரானில் வராத நபி அவர்கள் வழிகாட்டிய அத்தனை கருத்துக்களுமே அது ஹதீஸ் என்று பார்க்கப்படும். இப்ப அல்லாஹ் இதுல சொல்லும் போது வேதத்தை மட்டும் பின்பற்றுன்னு சொல்லல, நான் கொடுத்ததை மட்டும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அப்ப குரானும் ஹதீஸும் மட்டும்தான் பின்பற்றப்பட வேண்டியது. இப்ப இங்கதான் என்னன்னா, முஸ்லிம் சமுதாயத்தில் கொள்கையில் ஒரு தடம்புரளுதல் என்பது ஏற்படக்கூடிய முக்கியமான இடம் இதுதான். இப்ப எல்லா மக்களையும் நீங்க பாருங்க, எந்த ஒரு ஆலிம் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யும் போதும் ஒரு சஹாபி செய்த நடைமுறையை மார்க்க கருத்தாக எடுத்துரைப்பார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்கள் இதை செய்தார்கள், உமர் ரதியல்லாஹு அவர்கள் இதை செய்தார்கள், அலி ரதியல்லாஹு அவர்கள் இதை தடுத்தார்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு சஹாபி செய்ததையோ சொன்னதையோ தடுத்ததையோ அவர்களின் சொந்த கருத்துக்களை மார்க்க கருத்தை போன்று பிரச்சாரம் செய்வார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் புனிதமானவர்கள், அதுல மாற்று கருத்து கிடையாது இல்லை. சஹாபாக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்க போதுமானவன், மன்னிப்பான், சொர்க்கம் அனுப்புவான் என்றெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. அதை நாம நம்புறோம். ஆனால் சஹாபாக்கள் ஒரு நாளும் மார்க்க கருத்தை இயற்றுவதற்கு அருகதை படைத்தவர்கள் இல்லை. சஹாபாக்களுக்கு மட்டுமில்லை, ரசூலுல்லாஹ்க்கு அந்த அருகதை கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் புதிதாக ஏதாவது கருத்துக்கள் சொல்ல இயலுமா அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம உதாரணமாக பார்க்கலாம். நபிகள் பெருமகனார் மக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்த தருணம், மக்கா காஃபிர்களில் சிலர் ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. அல்லாஹ் இதை சூரா யூனுஸ் என்கிற 10வது அத்தியாயம் 15வது வசனத்தில் சொல்லுகிறான். காலல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா, நம்முடைய சந்திப்பை நம்பாதவர்கள் சொல்லுகிறார்கள், நபியே உங்களிடத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா அவ் பத்திலுஹு, இந்த குர்ஆன் எங்களுக்கு வேண்டாம். நீங்க இப்ப குர்ஆன் ஒன்னு ஓதி காட்டுறீங்க, இந்த குர்ஆன் எங்களுக்கு வேண்டாம், இதை மாற்றி வேறு குர்ஆனை கொண்டு வாருங்கள், அல்லது இதை மாற்றி இதே குர்ஆனில் இதனுடைய கருத்துக்களையாவது மாற்றி எங்களுக்கு தாருங்கள் என்று நபியே அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இதை நானாக மாற்றி அமைப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுங்கள். தில்காயி நப்சி, நானாக இதை மாற்ற முடியாது. இந்த சூரா வேண்டாம், இந்த வசனம் வேண்டாம், இந்த சட்டம் வேண்டாம் அப்படின்னு ஒரு கருத்தை நான் உள்ள பொதிய வைக்கணும் அப்படின்னா நான் எடுக்கிற முடிவு இல்லை, அல்லாஹ் தான் முடிவு எடுக்கணும். இன் அத்தபியு இல்லாம ஊஹிய இலைய, எனக்கு நான் பின்பற்றுவதே எனக்கு அறிவிக்கப்படுவதைத்தான் பின்பற்றுகிறேன். எனக்கே இங்க சுய விருப்பம் கிடையாது. நான் நபியா இருந்துட்டு நீங்கெல்லாம் குர்ஆன் படி நடங்க, நான் என் இஷ்டப்படி நடப்பேன்னு என்னாலே நடக்க முடியாது. நீ என்கிட்ட குர்ஆனை மாத்த சொல்ற, ஏன் இஷ்டப்படி என்னாலே வாழ முடியாது. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னி அகாஃபு இன் அஸைத்து ரப்பி அதாப யௌமின் அதீம், ஒருவேளை நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் மகத்தான நாளினுடைய தண்டனைக்கு நான் பயப்படுகிறேன் என்று நபியே சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மார்க்கத்தில் ஒரு கருத்தை சேர்ப்பதற்கோ இருக்கிற ஒரு கருத்தை அழிப்பதற்கோ குறைப்பதற்கோ அருகதை இல்லை அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அதத்தான் இந்த வசனத்தில் தெளிவுபடுத்துறான். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்விடம் இருந்து எது அருளப்பட்டதோ அதை பின்பற்றுங்கள்.
எது வானத்திலிருந்து வந்துச்சோ, எதை அல்லாஹ் வஹீன்னு கொடுத்தானோ, எதை அல்லாஹ் கத்து கொடுத்தானோ அதைத்தான் பின்பற்றணும். இதுலயே நம்ம புரிஞ்சிருச்சுல, அல்லாஹ்ட்ட இருந்து வரதை பின்பற்றின என்ன அர்த்தம், அடுத்தவனை பின்பற்றாதுன்னு அர்த்தம். ஆனா அல்லாஹ் அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொல்றான், ஒலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அவனை விடுத்து மற்றவர்களை நீங்கள் பின்பற்றக்கூடிய நபர்களாக பொறுப்புதாரிகளாக ஆக்கி பின்பற்றாதீர்கள். கலீலம்மா ததக்கரு, நீங்கள் குறைவாக பாடம் பெறுகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த வசனம் ஒட்டுமொத்த ஏகத்துவ சிந்தனை நமக்கு பிரதிபலிக்கிறது. ஒரு முஸ்லிம் எதை பின்பற்றி நடக்க வேண்டும்? மார்க்க காரியங்களில். உலக காரியத்தில் எப்படி நடக்கலாம், இஸ்லாம் அதை தடுத்திருக்குதான் பார்த்தா மட்டும் போதும். மார்க்க காரியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும். அல்லாஹ் நபிக்கு குர்ஆனாக அருளியதிலோ அல்லது அல்லாஹ் நபிக்கு ஹதீஸ் என்ற அடிப்படையில் கற்றுக் கொடுத்ததிலோ இருந்தால் மட்டும்தான் அதை நாம் பின்பற்ற வேண்டுமே ஒழிய, அது அல்லாத உலகத்தில் தலை சிறந்த மார்க்க அறிஞர்கள், மா மேதைகள், சட்ட வல்லுநர்கள், சஹாபாக்கள், உயிர் தியாகம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் சுயமாக ஒரு கருத்தை சொல்கிறார்கள், இது கூடும், இது கூடாது, இது சரி, இது தப்பு என்று சொல்வார்களே, ஆனால் அதை கடைபிடிக்க கூடாது. அப்படி அதை நாம் கடைபிடிப்போமே ஆனால் குர்ஆனை கைவிட்டு விட்டோம், ஹதீஸை கைவிட்டு விட்டோம், அல்லாஹ் சொன்ன மார்க்க கருத்தை கைவிட்டு விட்டோம் என்றுதான் அதற்கு அர்த்தம். இதை நாம அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்ன இதுல கேள்வி வரும்னு கேட்டா, சஹாபாக்கள் வழிகட்டவர்களான்னு ஒரு கேள்வி வரும். இப்படி கேள்வி கேட்பாங்க. சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது நம்ம சொல்லல, பின்பற்றுவது வேற. இப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற ஒரு இறையச்சவாதி பார்க்க முடியாது, அவரை போன்று நாம் இறையச்சவாதியாக இருக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று ஒரு ரோஷ உணர்வு கொண்டவரை பார்க்க முடியாது, உமரை போன்று நாம ரோஷ உணர்வோடு இருக்கணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள மாதிரி ஒரு வீரரை பார்க்க முடியாது, அலி ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி நாமளும் என்ன செய்யணும், வீரராக இருக்கணும். ஆயிஷா நாயகி மாதிரி ஒரு கற்பொழுக்கம் உள்ள பெண்ணை உலகத்துல பார்க்க முடியாது, அவரை போன்று நாம எப்படி செய்யணும், கற்பொழுக்கத்தோடு இருக்கணும். அப்ப சஹாபாக்கள் இருந்து எதை கத்துக்கலாம்? இறையச்சத்தை, தியாகத்தை, நற்பண்பை, அதையெல்லாம் நம்ம பின்பற்றலாம், தப்பு கிடையாது. ஆனா எதை பின்பற்றக்கூடாது? அவர்களாக ஒரு முடிவு எடுப்பார்கள், குர்ஆனில் இருந்தோ ஹதீஸில் இருந்தோ இல்லாமல் சொந்த அடிப்படையில் ஒரு முடிவு எடுப்பார்களே, ஆனால் அதை பின்பற்றக்கூடாது, அது வழிகேடு. அப்ப அதை உருவாக்கிய சஹாபாக்கள் அவர்களின் முடிவு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, நம்ம கையில கிடையாது, நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. இதை இஸ்லாம் நமக்கு திட்டவட்டமாக சொல்லுகிறது என்பதைத்தான் இந்த வசனத்தின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த கேள்வி ஆண்களுக்கு. ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் எந்த பொழுதில் அழிப்பான்? ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்கிறதா இருந்தா எந்த நேரத்தில் அழிப்பான்? நேரம் ஃபஜருடைய நேரம், வேற எந்த நேரம்? சரி, இது சரியான ஒரு பதில். வெள்ளிக்கிழமையா? கிழமைகள் என்ற அடிப்படையில் குர்ஆன்ல எங்கேயும் குறிப்பிடப்படல, குர்ஆன்ல மட்டும் இல்ல ஹதீஸ்லயுமே குறிப்பிடப்படல. நீங்க சில சம்பவங்களை பார்த்தால் இரவு நேரம்ங்கிறத அல்லாஹ் தெளிவுபடுத்துவான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு வானவரை அனுப்பி அவரையும் அவரை நம்பிக்கை கொண்ட சமுதாயத்தை புறப்பட சொல்லும் பொழுது சுபுவுக்கு முந்தைய நேரத்தை நீங்க புறப்படுங்க அப்படிங்கிற கருத்து குர்ஆன் சொல்லி தருகிறது. ஆனா அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் தெளிவாவே சொல்றான், எந்த நேரத்தில் ஒரு சமுதாயத்தை நாம் அழிப்பதாக இருந்தால் இந்த நேரத்தை தான் வேதனை வரும் அப்படிங்கறத சொல்றான். ஒகம்மின் கரியத்தின், எத்தனையோ ஊர்களை அகிலக்கனாக நாம் அழித்திருக்கிறோம். நம்ம ஒன்னு ரெண்டு இல்ல, எக்கச்சக்கமான ஊர்களை நாம் அழித்திருக்கிறோம். ஃபஜாஅஹா பஅசுனா பயாத்தன் அவு ஹும் காயிலூன், நாம் அழிக்கும் போது வேதனை எப்போது வரும் என்றால் ஒன்று இரவில் வரும் அல்லது முற்பகல் நேரத்தில் வரும். காயில் அப்படின்னா சூரியன் நல்ல உதயமானதுக்கு அப்புறம் ஒரு தூக்கத்தை தூங்குகிற ஒரு வழக்கம் அரபுகுல மக்கள்கிட்ட இருந்தது, முற்பகல் தூக்கம், அதுக்குத்தான் காயில் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், பயாத்தன் அவு ஹும் காயிலூன், ஒன்று இரவுல கொடுப்போம் அல்லது இந்த முற்பகல் நேரத்தில் தூங்குவார்களே அந்த நேரத்தில் நாம் அவர்களை அழிப்போம். இப்படி எத்தனையோ ஊர்களை நாம் அழித்திருக்கிறோம். குர்ஆன் நமக்கு சிலதைத்தான் சொல்லுது. உதாரணத்திற்கு நூஹ் நபியினுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டது, வெள்ளம் ஏற்பட்டு நீர் அதிகமாகி அந்த மக்கள் மூழ்கி மரணித்தார்கள். லூத் நபியினுடைய சமுதாயம் கல்மழை பொழிவிக்கப்பட்டு பூமி தலைகீழாக புரட்டப்பட்டு அழிக்கப்பட்டார்கள். ஹூத் நபியினுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டது. சாலிஹ் நபி சமுதாயம் அழிக்கப்பட்டது. ஷுஐப் நபியினுடைய அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ இந்த ஒரு 5 சமுதாயம், இதை தாண்டி இரம் என்ற ஒரு சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வார்த்தையில் பதிய வைக்கிறான். அப்போ ஒரு 5-6 சமுதாயத்தை பத்தி மட்டும்தான் குர்ஆன் பேசுது, இவங்களை எல்லாம் நான் அழிச்சேன் அப்படின்னு. ஆனா உண்மையிலே அல்லாஹ் எத்தனை ஊர்களை அழித்திருக்கிறான்,
எந்தெந்த சமுதாயம் எல்லாம் இறைவனின் வேதனைக்கு ஆளானது என்பதை நாம் திட்டமாக புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அல்லாஹ் இங்க சொல்லும் போது என்ன வார்த்தை சொல்றான், இத்தனை ஊருன்னு சொல்லல, ஒ கம்மின் கரியத்தின் அகலக்கனாக, எத்தனையோ ஊரை நான் அழிச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் கூட தன்னுடைய வார்த்தையில நிறைய சமுதாயம் அழிக்கப்பட்டதை பத்தி சொல்றாங்க. ஒரு முறை ஒரு பெண்மணி திருடிட்டு வந்துட்டாங்க. அவர் ரசூலா கையை வெட்ட சொல்லும் போது அங்க அந்த குலத்தவர்கள் நபி கிட்ட வந்து பரிந்துரை பேசும்போது ரசூலா என்ன சொல்றாங்க, உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயத்தில் ஒரு சமுதாயம் ஏழை தவறு செய்வானே ஆனால் அவன் கையை வெட்டிடுவாங்க, பணக்காரன் தவறு செய்வானே ஆனால் அவனை விட்டு விடுவார்கள். ஒரு சமுதாயத்தை அல்ல அழிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் இன்னும் சில காரணங்களை எல்லாம் சொல்லி கஞ்சத்தனத்தில் ஒரு சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லாம் ஒவ்வொரு சமுதாயம் வீழ்ந்ததற்கு சில காரணங்கள் இருக்கிறது. எனவே குர்ஆனை ஹதீஸை வைத்து பார்த்தால் உண்மையில் அது 10, 50, 100, 500 எத்தனை சமுதாயம் உலகத்தில் அழிக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெளிவான ஒரு அதற்கான தகவல் கிடையாது. ஆனால் அதிகமான ஊர்களை அல்லாஹ் அழித்திருக்கிறான். அழிக்கும் போதெல்லாம் அல்லாஹ் இரவில் வேதனை கொண்டு வருவான் அல்லது பகலினுடைய ஆரம்ப நேரத்தில் வேதனை கொண்டு வருவான் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கு. அப்படி ஒரு வேளை ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் அழிக்கும் போது அங்கு பாதிக்கப்படக்கூடிய இடத்தில் உள்ள மக்களின் கூக்குரல் என்னவாக இருக்கும்? நாங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் 5வது வசனம் 7வது அத்தியாயம் 5வது வசனம், ஃபமா கான தஅவாஹும், நாம் அந்த சமுதாயத்தை அழிக்கும் போது அவர்கள் அழைப்பார்களாம், இது ஜாஅஹும் பஅசுனா, நம்முடைய வேதனை அவர்கள்ட்ட வரும் பொழுது, இன்னா அன் காலு இன்னா குன்னா ஸாலிமீன், நாங்கள் அநியாயக்காரர்களாக இது நாள் வரை இருந்தோம் என்பதை தவிர அவர்கள் வேறு எந்த வார்த்தையும் பேச மாட்டாங்க. நான் நல்லவன் தான் பேச மாட்டாங்க. நபி பிரச்சாரம் செய்யும் போதெல்லாம் நான் தான் நல்லவன் பேசிய மக்கள் இவர்கள். ஒரு இறை தூதர் வருகிறார், ஏகத்துவத்தை சொல்லி மார்க்கத்தை நோக்கி மறுமையை நோக்கி சொர்க்கத்தை நோக்கி அழைக்கும் போதெல்லாம் அந்த மக்கள் நினைத்தது என்ன, நம்ம நல்ல வழியில இருக்கிறோம், இவர் தான் வழிகேட்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன மக்கள். நபியை விரட்டியவர்கள், நபியை கொன்றவர்கள், நபிக்கு பல்வேறு விதமான துன்பங்களை தந்தவர்கள். இவங்க வேதனை பார்க்கும்போது இதே வார்த்தையை சொல்லணும்ல, அல்லாஹ் வேதனை கொண்டு வந்துட்டான், இதே வார்த்தையை சொல்லி இருக்கணும். ஆனா அந்த கூட்டம் என்ன சொல்வார்கள் என்றால், இன்னா குன்னா ஸாலிமீன், நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம், நம்ம தான் அநியாயக்காரன் இருந்திருக்கிறோம், அதான் அல்லாஹ் நம்மளை தண்டிக்கிறான் என்பதை தவிர, ஏன்னா அங்க வேற வழியும் கிடையாது. இதை தவிர என்ன வார்த்தை பேச முடியும்? உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம். இங்க உலகத்தில் ஒரு நீதிபதி முன்னால், ஒரு காவல்துறை அதிகாரி முன்னால், நம்மை விட ஒரு அரசர் இடத்துல ஒரு மேல்மட்டத்தில் உள்ளவர்கிட்ட மாட்டிக்கிட்டோம். நீங்க எதையாவது சால்ஜாப்பு பேசலாம், சமாளிக்கலாம். நான் ஏன் செஞ்சேன் தெரியுமா, என் பக்கத்தில் உள்ள நியாயத்தை நீங்க பார்க்கணுமா இல்லையா அப்படின்னு அதை சமாளிப்பதற்கு நம்ம ஒரு 1008 காரணம் வச்சிருப்போம். இப்ப அல்லாஹ் வேதனை கொண்டு வரான், இங்க அதை பேசலாம்ல, பேச முடியாதுங்கிறான். என் வேதனையை நீங்க பார்த்துட்டா உங்க வார்த்தை என்னவாக இருக்கும், இன்னா குன்னா ஸாலிமீன், நாங்கள் தான் அநியாயக்காரர்கள் என்பதை தவிர அவர்களின் வார்த்தை வேறு எதுவாகவும் இருக்காது என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லுகிறான். அடுத்து ஆண்களுக்கானது. மறுமை நாளினுடைய வெற்றி தோல்வி எதை வைத்து தீர்மானிக்கப்படும்? மறுமை நாளினுடைய வெற்றி தோல்வி எதை வைத்து தீர்மானிக்கப்படும்? நன்மை தீமை வைத்து. அந்த வசனம் என்ன சொல்லுது? சூரா அல் அஅராஃப் ஆரம்ப 30 வசனங்கள்ல அது பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்? வெற்றி தோல்வி பெண்கள்ல. பதில் இதுதான். அஅராஃப்ல ஆரம்ப வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். நாம இதை வந்து சூரா காரியா அல் காரியா மல் காரியாவில் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனா அல்லாஹ் இதுல சில வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல சொல்றான். அல் வஸ்னு யௌமைதினில் ஹக், மறுமை நாளில் எடை நெருக்க போவது என்பது உண்மைதான். வஸ்ன் அப்படிங்கிறான்ல, உங்க நன்மை தீமை எல்லாம் ஒரு தட்டுல நம்ம வைப்போம், வச்சு எடை நிறுத்து பார்ப்பது என்பது உண்மை. சமன் சக்குலத்து மவாசீனுகு, யாருடைய நன்மை தட்டு கனத்து விடுகிறதோ, நன்மை தட்டு கனத்துனா அது கீழே போயிடும், யாருடைய நன்மை தட்டு கனத்து விட்டதோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். ஒமன் ஹஃபத் மவாசீனுகு, தீமை தட்டு கனத்து விட்டதுன்னு பேசல, நன்மை தட்டு லேசாகி விட்டது, எனக்கு நன்மை தான் முக்கியம். அல்லாஹ் இதுல பதிவு வைக்கிறது என்னது, நீ தீமையை கொண்டு வரியா இல்லையாங்கிறதா ரெண்டாவது, நன்மை கொண்டு வந்தே ஆகணுங்கிறான். நன்மை தட்டு கனத்து விட்டால் வெற்றி அடைந்து விட்டான். நன்மை லேசாகி விடுமே ஆனால் ஃபஉலாயிக அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், அவர்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டவர்கள்.
பிமா கானபி ஆயாத்தினா யல்திமூன், நம்முடைய வேத வசனங்களை மறுத்த அநியாயக்காரர்கள் அப்படிங்கறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இவங்க நஷ்டவாளிகள், இவங்க வெற்றி அடைய முடியாது, தோல்வியைத்தான் அடைவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே ஒட்டுமொத்த மறுமையினுடைய வெற்றி தோல்வி என்பது நாம் அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற நன்மை தீமைகளை அடிப்படையாக வைத்துத்தான் அது தீர்மானிக்கப்படும். ஈமான்ங்கிறது அடிப்படை, ஈமான்ங்கிறது ஆணி வேறு. அந்த ஈமானுக்கு பிறகு நாம கட்டக்கூடிய கட்டடம் என்பது நன்மைகளை கொண்டுதான் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கு. அல்லாஹ் ஆதம் நபிக்கு சுஜூது செய்ய கட்டளையிட்ட போது இப்லிஸ் மறுத்தான் என்பதை நாம அறிந்து வைத்திருக்கிறோம். என்ன காரணத்திற்காக அவன் மறுத்தான்? சரி சரி, அதனால நாம பலமுறை கேள்விப்பட்ட ஒரு சம்பவம் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் வானவர்களுக்கும் மத்தியில் அல்லாஹ் ஒரு போட்டி ஏற்படுத்துகிறான். அது இந்த சம்பவம் ஆராஃப்ல வரல, பக்ரால அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்களை அழைத்து ஒரு பொருளை காட்டி இந்த பொருளின் பெயரை சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது வானவர்கள் சொல்லுகிறார்கள், சுபஹானக்கலா இல்மலனா இல்லாமா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். யா அல்லாஹ், நீ தூயவன், எங்களுக்கு எதை கற்று தந்தாயோ அதை தாண்டி எங்களுக்கு எந்த ஞானமும் கிடையாது, நீதான் ஞானம் மிக்கவன் அப்படின்னு வானவர்கள் சொல்லி தங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்கிறார்கள். எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பொருளின் பெயரை கேட்கும் போது ஆதம் நபி அதற்கு பதிலளிக்கிறாங்க. இப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆதம் நபியினுடைய கண்ணியம் தகுதி உயர்ந்தது என்பதை அல்லாஹ் காட்டுவதற்கு உஸ்ஜூது லி ஆதம், ஆதமுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை இடுகிறான். நிறைய பேர் இத காரணம் வைத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இதனால தான் நாங்க அவுலியா பெருமக்களுக்கு சுஜூது செய்கிறோம், மகான்களுக்கு நாம சுஜூது செய்யறோம், ஷேக்மார்கள் வச்சுட்டு காலில் போய் விழுவாங்க, காலில் முத்தமிடுவாங்க, நாங்க ஏன் இதெல்லாம் செய்யறோம்னா ஆதம் நபிக்கு அல்லாஹ் செய்ய சொன்னாம்ல, அது மாதிரி நல்லா உங்களுக்கு செய்யலாம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கறாங்க. முதல்ல சுஜூது அப்படின்னா அது தரையில் விழுந்து வணங்குவது என்பது நபிகளார் காலத்துக்கு அப்புறம் தான் இந்த சட்டத்திட்டமே வருது. சுஜூது அப்படின்னா அது நெற்றியை, மூக்கை, 2 கையை, 2 முட்டியை, 2 காலை வைத்து வணங்குகிற ஒரு வழிபாடு. உண்மையிலே சுஜூதுக்கு வேற ஏதாவது ஒரு காரியம் இருந்திருக்குமாங்கிறது முந்தைய காலத்தில் உள்ள அதனுடைய சட்டங்களை தெரிந்தால்தான் உணர முடியும். ஆதம் நபி படைக்கும் போது சுஜூதுன என்னங்கிறது அல்லாஹ் தான் அறிந்து வைத்திருக்கிறான். சரி, இதை தாண்டி உண்மையிலே சுஜூத் என்பது சிர வணங்கத்தான், நம்முடைய தலையை வணங்குவதுதான் என்று வைத்துக் கொண்டாலுமே யாருக்கு நம்ம சுஜூது செய்யறோங்கிறது முக்கியம் இல்லை, யார் கட்டளை இடுகிறார் என்பதுதான் முக்கியம். அல்லாஹ் கட்டளை இடுவானே ஆனால் அதை நம்ம செஞ்சிடணும், அல்லாஹ் அதை தடுத்து விடுவானே ஆனால் அதை நம்ம செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் காலில் விழக்கூடாது. ஒருவேளை விழலாம் என்று நான் கட்டளை இடுவதாக இருந்திருந்தால் பெண்களுக்கு நாம் கட்டளை இட்டிருப்போம், அவங்க உங்களுடைய கணவன்மார்கள் காலில் நீங்க விழுங்கன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருப்போம், சொல்லி இருப்போங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப நபி சொல்லிட்டாங்கன்னா விழுந்தன ஆகணும், நபி சொல்லிட்டாங்க அப்படின்னா விழுந்துதான் ஆகணும். நபி சொல்லல, குர்ஆன் ஹதீஸ் தடுக்குது. லா தஸ்ஜுது லிஷம்ஸி வலா லில் கமர், சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜிதா செய்யாதீர்கள். வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி கலக்கஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் இவற்றை எல்லாம் படைத்த அல்லாஹ்வுக்கே நீங்கள் சுஜூது செய்யுங்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. எனவே குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிற பாடம், எந்த படைப்புக்கும் சஜிதா கிடையாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், படைத்தவனுக்கு மட்டும்தான் சஜிதா சொந்தம் அப்படின்னு சொல்லுது. இந்த வசனத்தை வைத்து ஆதம் நபிக்கு வானவர்கள் சுஜூது செய்தார்கள், எனவே நாமளும் சுஜூது செய்யணும். சில ஆலிம் பெருமக்கள்லாம் பயான் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆதமுக்கு சுஜூது செய்ததால் வானவர்கள் கண்ணியம் பெற்றார்கள், சுஜூது செய்ய மறுத்ததால் இப்லீஸ் இழிவடைந்தான், அவுலியாமார்களுக்கு நாம சுஜூது பண்றதுனால நம்ம கண்ணியம் அடைஞ்சிட்டோம், இவங்கெல்லாம் சுஜூது பண்ணல, இவங்களை இழிவடைய போறாங்க மறுமை நாள்ல, அப்படியெல்லாம் பேசக்கூடிய ஆலிம் பெருமக்களும் சமுதாயத்தில் உண்டு. நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, நல்லவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் காலில் விழணும்னா இப்ராஹிம் நபி காலில் நம்ம விழுந்திருக்கணும், ரசூலுல்லாஹ் காலில் சஹாபாக்கள் விழுந்திருக்கணும். ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க, யாரு காலில் யாரும் விழக்கூடாதுங்கிறாங்க. ஒரு நபி தோழர் வராரு வெளியூர்ல இருந்து, அவர் பார்த்த சில சம்பவங்களை ரசூலுல்லாஹ் வந்து சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு பகுதியில் ஒரு அரசரை சந்தித்தேன், அந்த மக்கள் எல்லாம் அந்த அரசர் காலில் விழுந்தாங்க. நான் அப்ப என்ன நினைச்சேன் தெரியுமா, இந்த ஆள் காலில் போய் விழுறாங்களே, காலில் விழுறதா இருந்தா உண்மையிலே தகுதி படைத்த ஒரு நபர் நீங்க தான், நான் அப்ப நினைச்சேன், உங்க காலில் விழட்டுமான்னு கேட்கிறாங்க.
ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க, கூடாதுன்னுட்டாங்க. உண்மையிலே யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் ஒருவேளை அனுமதி கொடுத்தாங்கன்னா உலகத்திலேயே தகுதி படைத்த நபர் யார்? காலில் விழ ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என் காலில் விழாதீங்கன்னுட்டாங்கன்னா நபிக்கு கிடைக்காத அந்த கண்ணியம் யாருக்கு கிடைக்க கூடாதான் உண்மை. நபி காலிலேயே விழலைன்னா யாரு காலில் விழுவதற்கு நமக்கு என்ன கிடையாது? அனுமதி கிடையாது. இதை தெள்ள தெளிவாக குர்ஆன் ஹதீஸ் சொல்கிறது. அப்ப இங்க கட்டளையிடப்பட்டிருக்குது அப்படின்னா சொன்னவன் அல்லாஹ் சொல்றாமல செஞ்சுதான் ஆகணும். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, நாம பெத்த பிள்ளை நம்ம கொல்லலாமா? கொல்லக்கூடாது. குர்ஆன் ஹதீஸ் அதை தடுக்குது. உங்க பிள்ளைகளை நீங்க கொல்லாதீங்க அப்படின்னா அல்லாஹ் தடுத்துட்டா, அதை மீறி நீங்க கொன்னா மறுமை நாள்ல நீங்க எதிர்பார்க்காத பெரிய சீரழிவை மறுமை நாள் நீங்க சந்திப்பீங்கன்னு குர்ஆன் ஹதீஸ் எச்சரிக்கை செய்கிறது. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் என்ன கட்டளையிட்டான்? பிள்ளைய கொல்லுன்னா. உங்க பிள்ளைய நீங்க கொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். பிறகு அல்லாஹ் தடுத்துட்டாங்கிறது தனி செய்தி. ஆனா நமக்கு அல்லாஹ் தடுத்ததை இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? அதை மாற்றி சொல்லுகிறான், நீங்க கொல்லுங்கிறான். அப்ப நான் அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் அவன் விதவிதமா சொல்லுவான். அவன் சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளணும். அவன் தடுத்துட்டானா நம்ம அதிலிருந்து விலகிக் கொள்ளணும். அப்ப அந்த அடிப்படையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான், நீங்கள் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள். இப்ப சபைக்கு கட்டளையிடப்பட்டது வானவர்களுக்கு மட்டும் இல்லை, அந்த சபையில் இருந்த அத்தனை பேருக்குமே. போட்டி யாருக்கு யாருக்கும்? ஆதம் நபிக்கும் வானவர்களுக்கு தான் போட்டி. ஜின்கள் அங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு போட்டி இல்லை. போட்டியில ஆதம் நபி வென்று விட்டார், வானவர்கள் தோல்வி பெற்று விட்டாங்க. இப்ப அல்லாஹ் கட்டளையிடுறது யாருக்குன்னா மொத்த பேருக்கு கட்டளையிடுறான். நீங்க எல்லாரும் பார்த்துட்டீங்க ஆதமுடைய டேலண்ட் என்னன்னு, நீங்க எல்லாரும் சுஜூது செய்யுங்கன்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். அப்ப ஜின்களில் ஒரு சாரார் புறக்கணிக்கிறார்கள். அதற்கு தலைமைத்துவமாக இருந்தது இப்லீஸ். இல்லா இப்லீஸ் லம் யக்கும் மினஸ் சாஜிதீன், அவன் சரிதா செய்யவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ் என்ன பண்றான்? என் வார்த்தைக்கு நீ மாறு செஞ்சுட்ட, உடனே நீ நரகம் போட அல்லாஹ் சொல்லலாம்ல? சொல்லல. அல்லாஹ் எப்போதுமே விசாரணையை வச்சுட்டு தான் தண்டனை கொடுக்கிறது. இப்ப நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலையும் அல்லாஹ் பார்த்துட்டான். எதையாவது அல்லாஹ்க்கு தெரியாம இருக்கும். இல்ல நான் போய் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன், நீ வாழ்ந்த வாழ்க்கை நான் பார்க்கல அப்படியே அல்லாஹ் சொல்ல போறான்? எல்லாமே தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு விசாரணை. நான் என்னென்ன செய்வேங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும், என்னென்ன செஞ்சேங்கிறது அல்லாஹ் பார்த்துட்டான். எதுக்கு விசாரணை? நீ ஏன் இந்த வட்டி வாங்கின, நீ ஏன் மது அருந்தின, நீ ஏன் கொலை பண்ண, நீ ஏன் கொள்ளை அடிச்ச, நீ ஏன் வழிபாட்டில் ஆர்வப்படா, இப்படின்னு எது கேட்கணும்? அதான் எல்லாத்தையும் பார்த்துட்டானே. அப்ப விசாரிப்பது என்பது அல்லாஹ்வுக்கு ஒரு அவனுடைய விருப்பத்திற்குரிய ஒரு காரியம். இப்ப அல்லாஹ் வந்து இப்லீஸ்ட கேட்கிறான், மா மனஅக அல்லாஹ் தஸ்ஜூத இது அமர்துக், கட்டளை இட்டது நான், நீ கட்டுப்படாமல் சுஜூது செய்யாமல் இருப்பதற்கு உன்னை எது தடுத்துச்சு? ஏன் நீ சுஜூது பண்ணல? அல்லாஹ் எப்படி கேட்கிறான்னா, அவர் தகுதி உள்ளவர் தானப்பா, நீ ஏன் சுஜூது பண்ணலன்னு கேட்கல. வார்த்தை நல்ல கவனிங்க, சொன்னது நான், நீ ஏன் சுஜூது பண்ணலங்கிற. ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. அவர் தகுதி உள்ளவர், நீ சுஜூது பண்ண வேண்டியதானே அப்படின்னா அப்ப தகுதி உள்ள எல்லாருக்கும் சுஜூது பண்ணணும். நபிமார்களுக்கு பண்ணணும், சஹாபாக்களுக்கு பண்ணணும், வாப்பா அம்மாக்கு பண்ணணும், அவுலியா பெருமக்களுக்கு பண்ணணும். இங்க அல்லாஹ் வார்த்தை என்ன தெரியுமா சொல்றான்? மா மனாக்க அல்லாஹ் தஸ்ஜூத இது அமர்துக், நான் கட்டளையிட்டேன். கட்டளையிட்டது நான். என் கட்டளையை மறுக்கும்படி சுஜூது செய்யாமல் இருக்கும்படி உன்னை எது ஏவியது? உனக்கு வந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு அல்லாஹ் கேட்கும் போது அப்போ ஒரு காரணத்தை சொல்கிறான், அன கைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன். அவன் சிறந்தவன் முடிவெடுக்கிறான். சிறந்தவன் எதை வச்சு முடிவெடுத்தான்? அறிவை வச்சு முடிவெடுத்தான, அதுவுமே தப்பு. அறிவை வச்செல்லாம் சிறந்தவன் தாழ்ந்தவன் முடிவெடுக்க முடியாது, அதுவும் அல்லாஹ் கொடுத்ததுதான். வழிபாடை வச்சு முடிவெடுக்கலாமா? அதுவும் தப்பு, அதுவும் அல்லாஹ் கொடுக்கறதான். ஒரு நபரை சிறந்தவன் தாழ்ந்தவன் என்ற முடிவை அல்லாஹ் மட்டும்தான் எடுப்பான். எதை வச்சு எடுக்கணும்? அதுவும் அவன் தான் முடிவெடுப்பான், நம்ம முடிவெடுக்க முடியாது. இங்கேயுமே ஆதம் நபி சிறந்தவங்களா அல்லது வானவர்கள் சிறந்தவர்களாங்கிறத அல்லாஹ் எதை வச்சு முடிவெடுத்தான்? அறிவு வச்சு முடிவெடுத்தான். எதை வைத்து முடிவெடுக்க வேண்டும் என்பது அவன் தான் முடிவெடுக்கணும். இங்க அவன் சொல்றான், அன கைரு மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன். எப்படி சிறந்தவன்? ஹலக்தனி மின்னார், என்ன நீ நெருப்புல படைச்ச, வ ஹலக்தஹு மின் தீன், அவரை நீ களிமண்ல படைச்ச. நெருப்பு பெருசா களிமண் பெருசா அப்படின்னு அவன் கேட்கிறான். நெருப்ப படைச்சது அல்லாஹ் தானே, அவனே தெளிவா வார்த்தையில சொல்றான். என்ன நீ நெருப்புல படைச்ச, அவரை களிமண்ல படைச்ச, ரெண்டு பேரையும் படைச்சது அல்லாஹ் தானே. இப்ப அந்த இப்லீஸையே களிமண்ல படைக்கிறதுக்கு அல்லாஹ்க்கு தெரியாமையா? அல்லது ஆதம் நபியை நெருப்புல படைக்க அல்லாஹ்க்கு தெரியாமையா? உனக்கு கட்டளையிடப்பட்டது நீ சுஜூது செய்ய வேண்டும் என்று மட்டும்தான். நீ அதை செய்யணுமா இல்லையா? அல்லாஹ் விசாரணை வைக்கிறான், கேட்கிறான், பதில் அல்லாஹ்க்கு தோதுவா இல்லை. வேற ஏதாவது காரணம் வந்திருக்கலாம்.
வேற காரணம் வந்துருச்சுன்னா அது வேற விஷயம். பதில் எப்படி வந்துச்சு? பெருமைக்குரிய ஒரு பதில். இப்ப அல்லாஹ் அடுத்து பதில் அளிக்கிறான். இப்ப போட்டி ஆதமா நீயாங்கிறது இல்ல, நீயா நானாங்கிறதா போட்டி. போட்டி யாரு யாரு? ஆதமா நீயாங்கிறது. நீ வார்த்தையில அப்படி சொல்லிட்ட, நான் அவரை விட பெரிய ஆளு. ஆனா உண்மையில நீ போட்டி யாரு கூட போடுற தெரியுமா? நீயா நானாங்கிறத போட்டி. அல்லாஹ்வா இப்லீஸான் போட்டி ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன காரணம்? அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், ஃபஹபித் மின்ஹா ஃபமா யகூனு லக அன் ததகப்பர ஃபீஹா. இங்கிருந்து நீங்கள் இறங்கி விடுங்கள், பெருமை அடிப்பது இங்கு தகாது. நல்ல பெருமை அடிக்கணும், பெருமை எனக்குரியது இல்ல. நீ வேற எதையாவது ஒரு காரணம் சொல்லி இருக்கலாம். நீ என்ன காரணம் சொன்ன? நான் சிறந்தவன். இப்ப நீ அவர் கூட போட்டி போடல, நீ ஏன் கூட போட்டி போடுற. அப்ப ஏன் கூட போட்டி போட்டு நீ எப்படி இங்க இருக்கலாம்? ஃபஹபித் மின்ஹா, அத்தனை பேர் கீழே இறங்க. அந்த மொத்த இப்லீஸ் கூட்டத்தை, இப்லீஸ்ங்கிற ஒருத்தன் தான், அவனுடைய உண்மையான பேரு இப்லீஸ் தான். அந்த மொத்த கூட்டத்தையுமே அல்லாஹ் வெளியே அனுப்புறான். ஜின்களினுடைய அந்த ஷைத்தானிய கூட்டத்தை அல்லாஹ் வெளியே அனுப்புகிறான். ஃபமா யகூனு லக அன் ததகப்பர ஃபீஹா, நீ பெருமை அடிப்பது இங்கு தகாது. ஃபக்ருஜ் இன்னக மினஸ் சாகிரின், நீ கேவலப்பட்டவனாகத்தான் வெளியேற வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். நீ பெரிய ஆளு நீ நினைக்கிற, நீ ஒண்ணுமே இல்லை நான் காட்டுற மாதிரி நீ வெளியே போங்க. நீ ஒண்ணுத்துக்கு லாய்க்கு இல்ல. ஆதம் பெருசா நான் பெருசான்னு பார்த்த, நீ யாரோடு ஒப்பிட முடியாத அளவிற்கு சிறுமைப்பட்டவன் தான். அப்படித்தான் நீ வெளியேற வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்லீஸை வெளியேற்றுகிறான் என்பதை பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி ஆண்களுக்கு. இப்லீஸ் அல்லாஹ்விடத்தில் சவால் இட்டானா, கோரிக்கை வைத்தானா? குர்ஆன் என்ன சொல்லுது? சவால் இட்டான், கோரிக்கை வைத்தான். ரெண்டுமே உண்டா? கோரிக்கை தான், சவால் இல்ல. இல்ல, நிறைய பேர் சவாலும் தான் சொல்லுவாங்க. வேற சவாலுன்னு சொன்ன ஆட்கள் ஏதாவது ஆதாரம் சொல்லுங்க. சவாலா கோரிக்கை? சவால் இட்டான். சரி, பெண்கள் ரெண்டுமே. சரி, நிறைய பேர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் வழிகெடுப்பேன் என்று அல்லாஹ் கிட்ட இப்லீஸ் சவால் விட்டான் அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. சவால்லாம் அவன் விடல. சவால் விடுற அளவுக்கு அவன் அல்லாஹ்வோடு நிகரானவன்லாம் கிடையாது. முதல்ல சவாலுங்கிறது தனக்கு சமமானவர்கள்ட்ட போட்டாதான் இது ஒரு சவால். அவன் சவால் விடுற அளவுக்கு அவன் அந்த அளவுக்கு முட்டாளும் கிடையாது. அவனுக்கு அல்லாஹ்னா யாருங்கிறது நல்லா தெரியும். தெரிஞ்சதுனால தான் அவன் என்ன கேட்கிறான், நான் இவங்களெல்லாம் வழி எடுத்து நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறேங்கிறான். இவனுக்கு நரகன்றது தெளிவா தெரிஞ்சிருச்சு. சவால் இடல, அவன் அல்லாட்ட ரெக்வெஸ்ட், கோரிக்கை வைக்கிறான். அந்திரினி இலா யௌமி யுபஅஸூன், யா அல்லாஹ் கியாமத் நாள்னு ஒரு நாளை நீ கொண்டு வர போற, அந்த நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் தா. இப்பமே தூக்கி எல்லாம் நரகத்துல போடலாம், விசாரணை முடிஞ்சிருச்சு. அவன்கிட்ட அல்லாஹ் கேள்வி கேட்டான். கேள்விக்கு பெருமையோட பதில் வந்துச்சு. அப்போ நரகம் போன்னு முடிச்சிடலாம். எனக்கு இப்பமே தண்டனை கொடுக்காத, நான் இந்த கூட்டத்தையும் கொஞ்சம் கூட்டிட்டு போறேன், மொத்த பேரையும் கூட்டு போறேன், எனக்கு நீ கொஞ்சம் அவகாசம் தான். அல்லாஹ் கிட்ட அவன் என்ன கேட்கிறான்? கெஞ்சி கேட்கிறான். அல்லாஹ் இப்ப நிராகரிக்க முடியும் இல்ல, அதெல்லாம் தர முடியாது. நீ பண்ற அட்டுழியம் காணாது, மத்தவனை நான் வழி எடுக்கிறேங்கிறியா, நீ நரகம் போன்னு சொல்லியிருக்க முடியும். ஆனா அல்லாஹ் அனுமதி கொடுக்கறான். இன்னக்க மினல் முந்தரின், உனக்கு நான் அவகாசம் தர்றேங்கிறான். சவால் விடல. சவால் விடுற அளவுக்கு அவன் அல்லாஹ்வோடு நிகரானவன்லாம் கிடையாது, தகுதியற்றவன். படைப்புகள் மொத்த பேர் ஒண்ணு சேர்ந்தாலும் அல்லாஹ்வுக்கு ஒரு தூசி துரும்பை கூட எதிராக ஆக்க முடியாது. சவால் விடுற அளவுக்கு யாருக்கு அருகதை எல்லாம் கிடையாது. அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்டான், அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். இவனையே ஒரு பகடைக்காயா அல்லாஹ் மாத்துறான். இவனை வச்சே மனித குலத்தை அல்லாஹ் சோதனை களத்துக்கு கொண்டு வரான். இந்த மனிதர்கள் படைக்கப்பட்டது வணக்கத்திற்காக. வணக்கத்துக்கு எதிரி இல்லாம இருந்தா சரி வருமா? அப்ப இவனே எதிரி ஆக்குவோம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவனுடைய கோரிக்கையை ஏற்று அவனை அல்லாஹ் பூமிக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான். ஆனால் இது சவால்லாம் கிடையாது. அதன் தொடர்ச்சியில அடுத்து அவன் சொல்றான், ஃபபிமா அகுவைத்தனி லா அகூதன்ன லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம், யா அல்லாஹ் உன்னுடைய பாதையில் நான் அமர்ந்து கொள்வேன். இதுவும் அனுமதிதான். நீ எனக்கு வழிகெடுப்பதற்கு அவகாசம் தந்துட்ட. எப்படியான அவகாசம் இருக்கணும்னா, நான் உயிரோடு இருக்கிறது மட்டும் காணாது. அப்ப எப்படி நான் அவனை வழிகெடுக்க முடியும்? நான் உன் பாதையில போய் உட்கார்ற அளவுக்கு எனக்கு அவகாசம் தான். அவன் மண்டையை குழப்பணும், அவனுக்கு பல ஆசை வார்த்தையை காட்டணும். எந்த அளவிற்கு என்றால், சும்மல ஆட்சி என்னகும் பைனி ஐதீகம், அவனுக்கு முன்னாடி நான் போய் உட்காரணும். ஒமின் ஹல்ஃபிஹிம், அவனுக்கு பின்னாடி போய் உட்காரணும். வன் ஐமானிஹிம், அவங்களுக்கு வலது பக்கம் போய் உட்காரணும். வன் ஷிமாலிஹிம், அவனுடைய இடது பக்கம் போய் நான் உட்காரணும். ஒலா தஜிது அக்தரகும் ஷாக்கிரின், அவர்களில் இப்படியான ஒரு அனுமதி நீ எனக்கு கொடுத்தா
அதிகமானவர்களை நன்றி கெட்டவர்களாக நான் உருவாக்குவேன், நான் கொண்டு வருவேன் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் அவன் கோரிக்கையாத்தான் வைக்கிறான். இவ்வளவு கோரிக்கை, இது எதுவுமே என்ன கிடையாது, சவால் கிடையாது. சவால் விடுகிற அளவிற்கு இப்லீஸ் தகுதி பெற்றவன் கிடையாது. அல்லாஹ்ட்ட யாரும் சவால் இடவும் முடியாது. அவன் என்ன கேட்கிறான், எனக்கு அனுமதித்தா, அனுமதி கொடுத்துட்டேன். அனுமதி மட்டும் தரக்கூடாது, நான் எப்படினாலும் போய் அவனை வழி எடுக்கலாங்கிற மொத்தத்தையும் சேர்த்துதான், மொத்த அதிகாரத்தையும் எனக்கு தான் அப்படின்னு அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றது உஹ்ருஜ் மின்ஹா, அதாவது இங்கிருந்து நீங்கள் வெளியேறி விடுங்கள், மதுஊம மதுஹூரா, இழிவுபட்டவனாகவும் அதே நேரத்தில் விரட்டப்பட்டவனாகவும் இங்கிருந்து வெளியேறி விடுங்கள். லமன் தபிஅக்க மின்ஹும் லஅம்ல அன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன், உன்னையும் உன்னை பின்பற்றக்கூடியவர்களையும் கொண்டு நான் நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இப்லீஸ் சவால் இடவில்லை, அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைத்தான். அல்லாஹ் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டான். மனித குலத்தை சோதனையில் ஆழ்த்துவதற்கு, சோதித்து பார்ப்பதற்கு இவனை ஒரு காரணமாக அல்லாஹ் ஆக்கினான் என்பதைத்தான் இந்த செய்தியின் மூலமாக பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை என்ன, அதில் ஏற்பட்ட குழப்பங்கள் என்ன? சரி சரி, அதுல என்ன குழப்பம் ஏற்பட்டுச்சு? சரி சரி, அது என்ன சொர்க்கம்? மறுமை நாள்ல போற சொர்க்கம் அது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் குடியமர்த்தப்பட்ட சொர்க்கம் இது தோட்டமா சொர்க்கமா? ஆண்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடியமர்த்தப்பட்ட இடம் சொர்க்கமா தோட்டமா? தோட்டத்தை போன்றது. சரி, இப்லீஸ் விரட்டப்பட்டவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத் அப்படின்ற பேர்ல ஒரு இடத்தை உருவாக்குறான். இது கியாமத் நாளில் நல்லடியார்கள் நபிமார்கள் போய் சேரக்கூடிய சொர்க்கம் கிடையாது. ஏன் சொர்க்கம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம்னு கேட்டா, சொர்க்கமாக இருக்குமே ஆனால் அதுல எதுவுமே தடை கிடையாது. சொர்க்கத்துக்குள்ள என்ன கிடையாது, தடை கிடையாது. சொர்க்கத்துக்குள்ள ஷைத்தான்கள் காஃபிர்கள் உள்ள நுழைய முடியாது. அல்லாஹ் ஷைத்தானுக்கு வச்ச பேரை காஃபிர் தான் சொல்றான். அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரின், இவன் மறுத்தான் பெருமை அடித்தான் காஃபிர் ஆகி விட்டான் அப்படிங்கிறோம். காஃபிருக்கு என்ன கிடையாது, சொர்க்க பிரவேசம் கிடையாது. எனவே இது என்ன கிடையாதுன்னா, இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நுழைந்த கியாமத் நாளில் கிடைக்கக்கூடிய சொர்க்கம் இல்லை. அல்லாஹ் ஜன்னத் என்கிற பேர்ல அது ஒரு வாழ்க்கை திட்டத்தை உருவாக்கி இருக்கிறான். எந்த விதமான கடமைகள் இல்லாத, எந்த விதமான சுமைகள் இல்லாத, சோர்வுகளோ பிரச்சனைகளோ பாதிப்புகளோ எதுவுமே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்றான், ஒலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை மட்டும் நீங்க நெருங்காதீங்க. இது அல்லாஹ் போட்ட கட்டளை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒன்றை தடுக்கிறான், இப்லீஸுக்கு அல்லாஹ் ஒன்றை செய்யின்னு கட்டளை இட்டான். வாங்க முடியும்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு காரியத்தை செய்யக்கூடாது என்று தடுத்தான். இப்லீஸுக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். கட்டளையை மீறுவதும் பாவிதான், தடுத்ததை செய்வதும் பாவம்தான், பாவிதான். ரெண்டு பேருமே ஒரு குற்றத்தில் ஈடுபட்டவர்கள். ரெண்டு பேர்கிட்டயுமே அல்லாஹ் விசாரிக்கிறான். ஆனா ரெண்டு பேரும் கொடுத்த பதில்கள் வேற. இப்லீஸ் அதை நியாயம் கற்பித்தான், நான் செஞ்சதுல என்ன தப்பு அப்படின்னு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதை நியாயம் கற்பிக்கல. அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் காசிரின். எங்கள் இறைவா, எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து விட்டோம், நீ எங்களை மன்னிக்காவிட்டால், கருணை புரியாவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம் அப்படின்னு அவங்க தங்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டார்கள். அதனால தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணி இன்னும் உயர்ந்தது. இப்லீஸினுடைய கண்ணி இன்னும் கீழே சிறுமைப்பட்டவனாக அவன் மாறினான் என்பதை இந்த சம்பவங்கள் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது. இதனுடைய தொடர் செய்திகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் அறிந்து கொள்ளும். அடுத்த வாரம் இதே ஆராஃப்ல 15வது வசனத்தில் இருந்து 45வது வசனம் வரை. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.